வணக்கம்மா. அதான் சத்யாம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பயிர் மீன் கடைக்கு போயிருந்தாங்களாங்கம்மா. இந்த மாதிரி கடமை வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கடமை செஞ்சு. நம்ம பார்த்துட்டு கடமை வாங்கிட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கம்மா. இதுதான் கடமா, கனவா மீன் சொல்லுவாங்கம்மா. இது பேர் கடமா. கடமா நம்ம சொல்லுவோம். பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா. அவங்க நான் எப்பவுமே வரும்போது ஏதாவது ஒன்று வாங்கின்னு வருவாங்க. மீன் ஏதாச்சும் அவங்க தெரிஞ்சுட்டு வாங்கின்னு வருவாங்க. அவங்க நம்ம இதை வாங்குறது தெரியாம அவங்க வரும்போது இந்த நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்கம்மா. இந்த ரெண்டும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்கம்மா. இந்த நண்டு தாங்கம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இது நம்ம ஆயிரத்துக்கு முன்னே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஃபஸ்ட்டு அலசி ஊற்றிக்கின்னு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்கம்மா. மண்ணெல்லாம் இருந்தால் கூட முதல்ல வந்துடும் கொஞ்சம். அதனால நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி இப்படி அலசி எடுத்துக்கின்னு அதுக்கப்புறமா நம்ம இதை க்ளீன் பண்ணலாங்கம்மா. இது பாருங்கம்மா, இது மட்டும் இப்படி தான் கருப்பாக வருங்கம்மா. தண்ணி வெள்ளையாக வர வரைக்கும் கழுவணும்மா. நம்ம கழுவி ஆஞ்சிட்ட பிறகும் இது பாருங்கம்மா இப்படி இருக்கும். இது நம்ம இதை இப்படி எடுத்துக்கின்னு இந்த தலைக்கிட்ட இப்படி பிடிச்சிக்கின்னு இப்படி இழுத்தோமா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை இப்படி பண்ணி இந்த தலைக்கிட்ட இப்படி அழுத்தினோம்னா இங்கே பாருங்கம்மா இப்படி வரும். இந்த தலைக்கிட்ட அழுத்தினோம்னா இதுலேருந்து ஒரு இங்கே பாருங்கம்மா வெள்ளையாக எடுத்துட்டு தாங்கம்மா செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு குடல் இருக்குங்கம்மா. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பாக தெரியும். இப்படி பிடிச்சி அதை இழுத்திங்கன்னா அந்த கருப்பு மாதிரி வந்துருங்கம்மா. இந்த குடல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படி போட்டுக்கலாங்கம்மா. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்படி இதுக்குள்ளே ஒரு நீட்டாக ஒன்று இருக்குங்கம்மா. அதெல்லாம் எடுக்கணும். இந்த பாருங்க இப்படி இழுத்திங்கன்னா அது கண்ணாடி மாதிரி இருக்கும், ஒரு ஓலை மாதிரி. அதை எடுத்து நம்ம கீழே போட்டுட்டு இப்படி பண்ணோம்னா அது தோல் வந்துடுங்கம்மா. அழகாக வந்துடும். இது தோல்லாம் இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாங்கம்மா. நான் ஒரு 2-3 உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் அது மாதிரி பார்த்துட்டு செய்யுங்கம்மா. இப்படி முழுசாக இருக்குது. இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா இது வந்துடும். இப்படி வச்சுக்கிட்டு இந்த தலை இருக்குங்க இல்லையா, இந்த தலைக்கிட்ட இப்படி அழுத்துனீங்கன்னா மோட்டர் போட்டு வந்துட்டோம்மா. மறந்து போயிட்டேன், கவனம் இல்லாத அது தண்ணி வேற ரொம்பிடுச்சிங்கம்மா. இது பாருங்கம்மா, இதுதான் முழுசான ஒரு கடமை. நம்ம இங்கே பிடிச்சிக்கலாங்கம்மா. இப்படி பிடிச்சிங்க இப்படி இழுத்தோம்னா இப்படி வந்துடும். இது இப்படி வந்துடும். நம்ம இதை இங்கே வச்சுட்டு இந்த பாருங்கம்மா இந்த தலை குடுமி மாதிரி இருக்குங்க இல்லையா, இது இப்படி பிரிச்சுக்கலாம். இப்படி பிரித்து இங்கே பிடிச்சி ஒரு அழுத்தினீங்கன்னா இங்கே பாருங்கம்மா இப்படி வரும். இப்படி வந்துச்சுன்னா இது எடுத்துடணுங்கம்மா. இது கண்டிப்பாக எடுத்துடணும். நம்ம இது எடுத்தாமல் சாப்பிடக்கூடாதுங்கம்மா. அது எடுத்து போட்டுட்டு இப்படி இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல கையை வச்சு இப்படி பண்ணோம்னா இந்த குடல் அப்படியே வந்துருங்கம்மா. இது நம்ம போட்டுடலாம். இதுக்கப்புறம் இதில் ஒன்று இருக்கா, நம்ம கழுவிக்கலாங்கம்மா சுத்தமாக. ஒரு டீஸ்பூன் மாதிரி வருதுங்கம்மா. இது அழகாக அது எடுத்துடலாங்கம்மா. அதை எடுத்து போட்டுட்டு நம்ம இப்படி சொரணும்னாலே போதுங்கம்மா. இப்படி பண்ணோம்னா அந்த தோல் வந்துடும், எல்லாமே வந்துடும். இப்படி அழகாக ஃபுல்லாத்தையும் எடுத்துடணுங்கம்மா. இல்லை நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா கலராக மாறிடுங்கம்மா. அது எல்லாமே தோல் கரைஞ்சி ஒரு மாதிரி கலராகிடும், வெள்ளையாக இருக்காது. அதனால் இந்த எல்லாத்தையும் நம்ம அழகாக பண்ணவும் வந்துடும், சுத்தமாக வந்துடுங்கம்மா. இதே மாதிரி தாங்கம்மா இப்போ எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் நண்டு ஆயும் போது நான் உங்களுக்கு காட்டுறேங்கம்மா. இந்த கடமை எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்குமா. எங்கன்னா பார்த்தா கடமை வாங்கினு ரவுண்டாக பண்ணிட்டு அதை கையை வரல விட்டு இப்படி கடிச்சு சாப்பிடுவாருங்கம்மா. அதனால சின்ன வயசுலேருந்து இதை பிடிக்குன்னு சொல்லுவாப்புல. நண்டு எங்கள் பையனுக்கு பிடிக்காது, எங்கள் பொண்ணுக்கு நண்டு பிடிக்குதுங்கம்மா. அவங்க நண்டு பிடிக்கும். அதனால பாருங்க இப்போ வரும்போது கூட நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம இப்படி எடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம். இந்த டியூபெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்கம்மா. இப்படி வட்டமாக இப்படி கட் பண்ணிக்கிறோங்கம்மா. அது உள்ளவும் இருக்கும், ஏதாச்சும் இருக்கும் உள்ள. அதெல்லாம் நம்ம கையை விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக எடுத்து போடலாங்கம்மா. இந்த தலைலாம் நம்ம கட் பண்ண வேண்டாங்கம்மா. இது பார்க்கதான் பெருசாக தெரியும், அப்புறம் நம்ம வறுக்கும் போது அது குட்டியாக போயிடுங்கம்மா. அதனால நம்ம அப்படியே போட்டுக்கலாங்கம்மா. இதை மட்டும் நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்கம்மா. நம்ம இப்போ சுத்தமாக இதை கழுவி எடுத்துக்கலாங்கம்மா. வெள்ளையாக தண்ணி வர வரைக்கும் இப்போ நம்ம கழுவணுங்கம்மா.
தலையிலலாம் இந்த கருப்பு இருந்தால் பரவாயில்லைங்கம்மா, இந்த உடம்புக்கு மட்டும் சுத்தமாக எடுத்துருவோங்கம்மா. நல்லா இந்த நுரை மாதிரி வருது இல்லைங்கம்மா, இதெல்லாம் நல்லா நம்ம அழுத்தி கழுவி எடுத்துக்கலாங்கம்மா. நல்லா கழுவிட்டோங்கம்மா. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுட்டோம்னா நீச்ச வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்கு தாங்கம்மா இந்த மஞ்சள் தூள் போடுறோம். இது போட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா எந்த வாசனை நல்லா இருக்குங்கம்மா, அதனால வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி போட்டு ஒரு வாட்டி சுத்தமாக இதுக்கு மாதிரி போட்டு பண்ணி கழுவி வச்சுக்கலாங்கம்மா. கடமா மட்டும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக கழுவணுங்கம்மா, இல்லைன்னா அந்த கருப்பு மை ஒரு மாதிரி இருக்கும். அதனால அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது மட்டும் கழுவும் போது நல்லா கொஞ்சம் வெள்ளையாக வர மாதிரி கழுவிக்கணுங்கம்மா. போதுங்கம்மா, இது வருங்கம்மா. இது அழகாக ஆயிடுச்சுங்கம்மா. இப்போ கடமான கழுவின மாதிரி நண்டையும் ஒரு வாட்டி இதுலேயும் நிறைய மண் இருக்கும். அதனால நம்ம இப்படி ஃபஸ்ட்டு கழுவி இப்படி எடுத்துன்னு அதுக்கப்புறமா ஆய ஆரம்பிக்கலாங்கம்மா. இது பாருங்கம்மா, இது ஒரு கலராக அழகாக இருக்குதுங்கம்மா இந்த நண்டுங்க. இது ஒரு மாடலாக இருக்குதுங்கம்மா அழகா. இப்படி ஆயுதுன்னு சொல்கிறேங்கம்மா. இது பாருங்கம்மா, இப்படி இருக்குது. நம்ம இதை இப்படி திருப்பிக்கலாங்கம்மா. இப்படி திருப்பிக்கினா இந்த இடத்துல இப்படி இருக்கும், ஒட்டிக்கின்னு இருக்கும். அது ஒட்டிக்கின்னு எடுக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்காதீங்கம்மா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, நான் இது இருக்குங்க இல்லையா, இந்த காலை இப்படி புட்டுக்குவேன். புட்டு இப்படி தூக்கணுங்கம்மா. இப்படி தூக்கணும்னா இப்படி வந்துடும். அது வந்துச்சிங்கன்னா அப்போ இப்படி ஈஸியாக வந்துடுங்கம்மா. ஃபஸ்ட்டில் எனக்கு கூட தெரியாது, நான் இப்படி இப்படி பண்ணிக்கிறது வரலையேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா பண்ணி இதை வச்சு குத்தி இப்படி எடுப்போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறதுங்கம்மா. இது ஒன்று தனியாகவே நம்ம வச்சுக்கலாங்கம்மா. அதுக்காகவே இந்த சைட்லலாம் இந்த பாருங்கம்மா, இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்துடணுங்கம்மா. இப்படி எடுத்துட்டு இந்த கால் இருக்குங்க இல்லையா, இந்த முனையில் இருக்கிற இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் இப்படி புட்டுடணுங்கம்மா. இல்லைன்னா அது வாயிலெல்லாம் குத்தம். அதனால் நம்ம இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இப்படி இதெல்லாம் இப்படி புட்டுடலாங்கம்மா. இதெல்லாம் இப்படி புட்டுட்டு இப்படி போட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி ஆகிடுங்கம்மா. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் நடுவில் இப்படி உடச்சி இது பாருங்கம்மா. ரொம்ப பெருசாக இருந்தால் உடச்சிங்க. இது ரொம்ப குட்டியாக இருந்தால் நம்ம உடைக்க வேணாம். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதால இதை இப்படி உடச்சி போட்டுக்கோங்கம்மா. பெரிய நண்டாக இருந்தால் காலெலாம் நம்ம அது புட்டு போட்டுக்கலாங்கம்மா. காலை கூட புட்டு போடலாம். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதால நம்ம காலை அப்படியே தாங்கம்மா போடுறோம். இது பாருங்கம்மா, இப்படி புட்டுட்டு நம்ம இந்த கால் இருக்குது இல்லையா, பெரிய நண்டாக தான் இந்த காலை ரெண்டு காலையுமே புட்டுக்கலாம். இப்படி ரெண்டு காலையும் புட்டு பெருசாக இருக்கும், அப்போ இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் குட்டி நண்டாக இருந்தால் நம்ம இதுலேயே விட்டுடலாங்கம்மா. இந்த பாருங்கம்மா, இந்த நண்டை இப்படி எடுத்துருக்குறோம். இது நம்ம இப்படி எப்படி ஆயிலான்னு பார்க்கலாங்கம்மா. இந்த பாருங்க, இப்படி திருப்பிட்டு நம்ம இந்த கால் இருக்குங்க இல்லையா, இந்த கால்லேயே ஒரு காலை எடுத்து இங்கே வச்சு நம்ம இப்படி அழுத்தணும்னா இதில் ஒட்டின்னு இருக்கும். இது போய் பிடிச்சின்னு இருக்குங்கம்மா. அதை வச்சு நம்ம இப்படி தூக்கணும்னா இந்த பாருங்க, இப்படி தூக்கிக்கும். தூக்கினா நமக்கு இது ஈஸியாக இருக்குது. இது தூக்கின்னு இப்படி திருப்பினா இதை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டாக இருக்கிறதுலாம் செதங்கம்மா. இந்த சைடில் இதை பாருங்கள், இப்படி இருக்கும், பூவாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாத்தையுமே இப்படி எடுத்துடணுங்கம்மா. எடுத்துட்டு இது நடுவில் ஒரு அப்படியே குடல் மாதிரி இருக்கும், கருப்பாக இருக்கும். அதையும் எடுத்துடணுங்கம்மா. கழுவும் போது அதை நல்லா க்ளீனாக இது உள்ளே கழுவிடுங்கம்மா. இந்த கால் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய நண்டாக இருந்தால் இந்த ரெண்டு காலையும் புட்டு போட்டுக்கலாம். இல்லை வேணாம் அப்படியே வேணும்னாலும் அழகாக இருக்கும், அப்படியே முழுசாக கூட போட்டுக்கோங்கம்மா. இதுதாங்கம்மா நம்ம ஆஞ்சிட்டோம். இதை இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாங்கம்மா. எல்லாத்தையும் இதே மாதிரி தாங்கம்மா ஆஞ்சி எடுத்துக்கின்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்கம்மா. இந்த நண்டு நம்மளுக்கு சளிலாம் பிடிச்சிச்சுனாக்கா அப்போ மிளகு தூள்லாம் போட்டு இதை செஞ்சு தருவாங்கம்மா. அத்தை தான் செய்வாங்க. இதெல்லாம் அவங்க நல்லா செய்வாங்க. நண்டுலாம் நல்லா செய்வாங்க. நண்டு இந்த கடமை தூக்கலாம் அவங்ககிட்ட தாங்கம்மா நானே பார்த்து கற்றுக்கினேன். அவங்க நல்லா செய்வாங்கம்மா, சூப்பராக. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம கழுவிக்கலாங்கம்மா.
ஒரு 4-5 வாட்டி நம்ம நல்லா அலசிக்கலாங்கம்மா. இது நல்லா தான் அலசணுங்கம்மா சுத்தமாக. இல்லை நம்ம மண் இருக்கும், எப்படினாலும் இந்த காலுகளில் கந்துலலாம் மண் இருக்கும். அதனால் நம்ம நல்லா சுத்தமாக கழுவிக்கலாங்கம்மா. வீட்டில் சுத்தமாக கழுவிட்டோங்கம்மா. அது மாதிரி நீங்கள் நிறைய வாட்டி தண்ணி ஊற்றி கழுவும் போது அடியில் மண் நிற்கும். அந்த மண் இல்லாத வரைக்கும் நீங்கள் சுத்தமாக நல்லா தண்ணி ஊற்றியே கழுவிக்கணுங்கம்மா. இதாங்கம்மா நான் ரெண்டுத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்கம்மா. இதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது ஒரு வாட்டி கழுவிட்டு நம்ம சமைப்போங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்யா அம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.